Hello everyone. GK Shankar Learning Institute Group 2 2A Test Batch Prelims 2024 General English Test 7 என்ற 7th டெஸ்ட்டுக்கு நாம் வந்திருக்கோம். ஸோ இந்த பர்டிகுலர் டெஸ்ட் என்பது கம்ப்ளீட்லி ஆத்தர் இன்ஃபர்மேஷன் பேஸ் பண்ணி வந்திருக்கக்கூடியது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ 6th to 10th இருக்கக்கூடிய சிலபஸில் இருக்கக்கூடிய ஆத்தரை நம்ம கவர் பண்ணியிருக்கிறோம். ஆஸ் வெல் அஸ் நம்ம ஷெடியூலில் போடும்போது 6 to 12னு போட்டிருந்தோம். ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஆத்தர் பற்றின விஷயங்களை வந்து நம்ம படிக்கணும், அது மேண்டிட்டரியாக படிக்கணும். எடுத்துக்காட்டு வந்து பார்த்திங்கன்னா வில்லியம் ஷேக்ஸ்பியரை பற்றி 11th 12th புக்கில் எங்கெல்லாம் கொடுத்துருக்காங்களோ ஸோ அதையும் நம்ம வந்து கேதர் பண்ணிக்கணும். ஸோ ஃபார் த சேஃபர் சைட். ஸோ டைரக்ட்லி கொஸ்டின் நம்பர் 1, த போம் ஹவுஸ் ஆன் எல்ம் ஸ்ட்ரீட். த போம் ஹவுஸ் ஆன் எல்ம் ஸ்ட்ரீட் பப்ளிஷ்ட் இன், இட் வாஸ் பப்ளிஷ்ட் இன் த இயர் ஆஃப் 2017. 2017 தான் இதை வந்து பப்ளிஷ் பண்ணாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஸோ இப்போ இந்த ஆத்தர் பற்றின விஷயங்களை நம்ம சொல்லும்போது ஹென்ரி வான் டயக்காக இருக்கட்டும், அதுக்கப்புறம் ராக்கி நரேன் ஷிரைக், ரூட்யார்ட் கிப்ளிங், ஜேம்ஸ் ஃபாக்னர் கிர்கப், நாடியா புஷ், வில்லியம் பிளேக், இந்த மாதிரி இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு ஆத்தர் பற்றின தனி தகவல்களை நம்ம கொஷினாக வந்து கேட்டிருக்கிறோம். ஸோ அப்போ ஹவுஸ் ஆன் எல்ம் ஸ்ட்ரீட் வாஸ் பப்ளிஷ்ட் இன் த இயர் ஆஃப் 2017. கொஷின் நம்பர் 2, find out the American zoologist from the following. American zoologist from the following: வில்லியம் டெம்பிள் ஹார்னடே. ஆப்ஷன் சி, வில்லியம் டெம்பிள் ஹார்னடே என்பவர் தான் இதுக்கான ஆன்சர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ மீதி இருக்கக்கூடிய ஆத்தர் பார்த்திங்கன்னா சர் ஆர்தர் இக்னேஷியஸ் கானன் டைல், இந்த மாதிரி மிக முக்கியமான ஆத்தர் பற்றின தகவல்களையும் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஸோ எட்கர் ஏ கெஸ்ட் அவர்கள் பற்றின கேள்விகளும் இந்த மாதிரியான கேள்விகள் நம்ம கேட்டிருக்கோம். ஸோ வில்லியம் டெம்பிள் ஹார்னடே என்பவர் வந்து ஒரு ஜுவாலஜிஸ்டாக இருந்திருப்பார். என்விரான்மெண்டல் டெவலப்மெண்ட் ஓரியன்டான நிறைய விஷயங்களை செஞ்சுருப்பார். ஃபார் எக்ஸாம்பிள் த ஸ்டோரி ஆஃப் கிரிஸி கிளப், கிரிஸ்லி கிளப் என்று சொல்லக்கூடிய ஒரு ஸ்டோரி இவர் தான் வந்து எழுதியிருப்பார். ஹி வாஸ் அன் அமெரிக்கன் ஜுவாலஜிஸ்ட், கன்சர்வேஷனலிஸ்ட், டாக்சிடர்மிஸ்ட் அண்ட் ஆத்தர். ஹி வாஸ் அ பயோனியர் இன் த ஏர்லி லைஃப் ஆஃப் வைல்ட் லைஃப் கன்சர்வேஷன் மூமெண்ட் இன் யுனைடெட் ஸ்டேட்ஸ். ஸோ அவர் பற்றின தகவல்களை நம்ம நிறைய இடங்களில் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதுவும் நம்ம கவனிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 3, ஃபைண்ட் அவுட் த அமெரிக்கன் நாவலிஸ்ட், டார்க் ரொமான்டிக் அண்ட் ஷார்ட் ஸ்டோரி ரைட்டர். ஸோ டார்க் ரொமான்டிக் அப்படின்னு சொல்கிற வார்த்தையை சொல்லிட்டாவே வி கேன் கோ ஃபார் நெத்தானியல் ஹவுத்ரோன் என்று நம்ம குறிப்பிடலாம். ஸோ நெக்ஸ்ட், விச் நாவல் ஆஃப் ரஸ்கின் பாண்ட் ஒன் ஜான் ரெய்ஸ் மெமோரியல் அவார்டு இன் 1957. ஜான் ரெய்ஸ் மெமோரியல் அவார்டு ரூம் ஆன் த ரூஃப் என்ற நாவல் தான். திஸ் நாவல் வாஸ் ஒன் த ஜான் ரெய்ஸ் மெமோரியல் அவார்டு இன் 1957. அப்போ வந்து ரஸ்கின் பாண்ட் ஒரு டீன்ஸில் தான் இருப்பார். ஸோ 14, 15 அந்த ரேஞ்சில் தான் வந்து இருப்பார். அப்போவே இந்த நாவலுக்கான அவார்டு வந்து வாங்கியிருக்காரு அப்படிங்கிறத பார்க்க முடியுது. ஸோ நெக்ஸ்ட் வந்து மேட்ச் த ஃபாலோயிங் என்ற வடிவில் நம்ம பார்க்குறோம். மேட்ச் த ஃபாலோயிங்கில் இந்த மாதிரியான பர்த் இயர், அதாவது அந்த பீரியடை, ஒரு பர்டிகுலர் பொயட்டோட பீரியடை வந்து நமக்கு எக்ஸாமில் கேட்பாங்களான்னு பார்த்தீங்கன்னா வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவு தான். ஸோ இந்த மாதிரி டேரெக்டாக கொஸ்டின் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. பட் இருந்தாலும் நமக்கு டெக்ஸ்ட் புக்கில் சொல்லியிருக்கிறத கன்சாலிடேட்டடாக நம்ம இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஹென்ரி வான் டைக், ரூட்யார்ட் கிப்ளிங், ஜேம்ஸ் கிர்கப் ஃபால்கனர், ஆஸ் வெல் அஸ் பார்த்திங்க அப்படின்னா ராபர்ட் ஃப்ரோஸ்ட், இந்த மாதிரியான முக்கியமான நபர்களுடைய பிறந்த மற்றும் இறந்த தேதிகளை கம்பேரிசனாக ஒரு 4-5 கொஸ்டின் கொடுத்துருக்கோம். ஸோ இதுக்கான ஆன்சர் கொஸ்டின் நம்பர் 5க்கான ஆன்சர் வந்து 4321 என்பது தான் ஆன்சர் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஸோ இந்த பர்த் இயர் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி முக்கியமான ஆத்தர்ஸில் என்ன சொல்கிறாங்க ஆத்தர் அடிப்படையில். ஃபார் எக்ஸாம்பிள் த சீக்ரெட் ஆஃப் மிஷன்ஸ், ரூட்யார்ட் கிப்ளிங். So he was born on December 30, 1865. He was died in the year of 1936. He won Nobel Prize in 1907. He was also settled in Brattleboro, Vermont, where he wrote the Jungle Book in the year of 1894. So அவர் பற்றின இன்ஃபர்மேஷன் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ அந்த அடிப்படையில் இந்த மாதிரியான கொஸ்டின் வந்து செட் பண்ணியிருக்கோம். கொஸ்டின் நம்பர் 5க்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 6 வந்து சிம்பிளிசிட்டி அண்ட் ஃப்ளூயன்சி ஆஃப் லாங்குவேஜஸ் அண்ட் இன்சைட் இன்டு ஹியூமன் நேச்சர் ஆர் த ஹால்மார்க் ஆஃப் ஹிஸ் ஸ்டைல், ஐடென்டிஃபை த ஆத்தர். ஸோ இந்த மாதிரியான கொஸ்டின் நிறையவே கேட்டிருக்காங்க. ஸோ ரஸ்கின் பாண்ட் தான். ஸோ ஆப்ஷன் பி, ரஸ்கின் பாண்ட் இஸ் த ஆன்சர் ஃபார் த கொஸ்டின் நம்பர் 6. ரஸ்கின் பாண்ட் இஸ் ஸ்பெஷலைஸ்டு சைல்ட் ரைட் ஆத்தர் இன் இந்தியா. ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு இந்தியன் ஆத்தர் தான் ரஸ்கின் பாண்ட். தோ ஹி வாஸ் பார்ன் இன் த ஃபாரின் டெரிட்டரி. ஸோ
அதுக்கப்புறம் இவர் இந்தியனாக மாறிட்டார், சாகித்ய அகாடமி அவார்ட்லாம் வாங்கியிருக்காரு அப்படிங்கிறது நம்ம குறிப்பிடத்தக்கது. ஸோ அவருடைய லாங்குவேஜ் வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளிசிட்டி அண்ட் ஃப்ளூயன்சியாக இருக்கும். அண்ட் இன்சைட் இன் டு த ஹியூமன் நேச்சர் ஆர் ஹால்மார்க் ஆஃப் ஹிஸ் ஸ்டைல் என்று நம்ம குறிப்பிடுவோம். ஸோ கொஸ்டின் நம்பர் 7 அகெயின் மேட்ச் த ஃபாலோயிங் வடிவில் கேட்டிருக்கிறோம். ஸோ சிமிலர்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வில்லியம் பிளேக் அவங்க காலகட்டம் பார்த்திங்கன்னா 1757 to 1827, மேரி போத்தம் ஹவிட் அவங்களுடைய காலகட்டம் வந்து 1799 1888, கரோலின் அண்ட் பவுல்ஸ் அவங்களுடைய காலகட்டம் என்பது 1786 1854 காலகட்டத்தை சார்ந்தவர். நார்மன் லிட்டில் ஃபோர்ட் அப்படிங்கிறவங்க வந்து 1889 காலகட்டத்தை சார்ந்தவர்கள். ஸோ அப்போது இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பர்டிகுலர் கொஸ்டின் நம்பர் 7 பார்த்தீங்கன்னா 2341 என்பது ஆன்சராக வரும். ஸோ 2341 இஸ் த ஆன்சர் ஃபார் த கொஸ்டின் நம்பர் 7. நெக்ஸ்ட் வி மூவ் டு த கொஸ்டின் நம்பர் 8. த புக் ட்ரூ ஸ்டோரிஸ் ஃப்ரம் த ஹிஸ்ட்ரி ஆஃப் பயோகிராஃபி வாஸ் ரிட்டன் பை. த ட்ரூ ஸ்டோரிஸ் ஃப்ரம் த ஹிஸ்ட்ரி ஆஃப் பயோகிராஃபிங்கிறது நியூட்டனுடைய பர்சனல் இன்ஃபர்மேஷனையும் இன்க்ளூட் பண்ண ஒரு ஸ்டோரியாக இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க முடியுது. ஸோ இப்போ நெத்தானியல் ஹவுத்ரோன் என்பவர் தான் இதுக்கு வந்து ஆன்சர். ஆப்ஷன் டி, கொஸ்டின் நம்பர் 8க்கு ஆப்ஷன் டி என்பது முக்கியமானது அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஸோ இந்த மாதிரி ஆத்தர் பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய இடங்களில் நமக்கு நிறைய மார்க் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் டையிங் டிடெக்டிவாக இருக்கட்டும், எலிசர் ஆஃப் லைஃப், வாட்டர் த எலிசர் ஆஃப் லைஃப், சி.வி. ராமன், கேட்டன் த பெயின் கில்லர், இந்த மாதிரி இடங்கள்லையும் நமக்கு வந்து கேள்விகள் வந்து நிறையவே வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஸோ லாஸ்ட் லெசனும் ஒரு ரொம்ப முக்கியமான ஒன்று. அப்புறம் டையிங் டிடெக்டிவ், லேர்னிங் த கேம், அந்த இடத்துல இருந்தும் நமக்கு வந்து கொஸ்டின் வந்திருக்கு. ஸோ நெத்தானியல் ஹவுத்ரோன் அவர்களை பற்றி நம்ம பேசணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹி வாஸ் அன் அமெரிக்கன் நாவலிஸ்ட், டார்க் ரொமான்டிக் ஷார்ட் ஸ்டோரி ரைட்டர். ஹிஸ் ஒர்க்ஸ் ஆஃபன் ஃபோக்கஸ் ஆன் ஹிஸ்ட்ரி, மொராலிட்டி அண்ட் ரிலீஜன். ஸோ இவர் பார்த்தீங்கன்னா இவருடைய த பயோகிராஃபி ஆஃப் ஐசக் நியூட்டன் வாஸ் பப்ளிஷ்ட் இன் நெத்தானியல் ஹவுத்ரோன்ஸ் ட்ரூ ஸ்டோரி ஃப்ரம் த ஹிஸ்ட்ரி அண்ட் பயோகிராஃபி which was published in the year of 1851. இந்த பயோகிராஃபி வந்து பப்ளிஷ் பண்ண வருஷம் வந்து 1851 என்பது கூடுதல் தகவல். ஸோ இது வந்து கொஸ்டின் நம்பர் 8க்கு சொல்லியிருக்கிறது. நெக்ஸ்ட் வி கோ ஃபார் த கொஸ்டின் நம்பர் 9. மேட்ச் த ஃபாலோயிங். மேரி அண்ட் இவான்ஸ், அதுக்கப்புறம் ஜான் கீட்ஸ், ஜான் மேஸ்ஃபீல்டு, எட்பர் கஸ்ட். ஸோ இவங்களை பற்றின விஷயங்கள் இருக்குது. ஸோ இந்த மேட்ச் பார்த்திங்க அப்படின்னா மேரி அண்ட் இவான்ஸ் பார்த்தீங்கன்னா 1890 1880, ஜான் கீட்ஸ் வந்து 1795 இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் ஜான் மெஸ்ஃபீல்டு வந்து 1878 to 1967, as well as எட்கர் கெஸ்ட் பார்த்தீங்கன்னா 1881 1951 காலகட்டத்தை சார்ந்தவர்கள். 2143 இஸ் த ஆன்சர் ஃபார் த கொஸ்டின் நம்பர் 9, ஆப்ஷன் பி, 2143. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 10. The Indian Council for the Child Education has recognized his role in the growth of children in literature in India. Identify the author. So இதை பார்த்தோன்னே நம்மளால் சொல்ல முடியும். The author is Ruskin Bond. Option B is the correct answer. The Indian Council for Child Education has recognized his role in the growth of children's literature நம்ம சொல்லுவோம். ரஸ்கின் பாண்ட் அப்படின்னு நம்ம குறிப்பிடுவோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 11. மேட்ச் த ஃபாலோயிங். எட்கர் ஆல்பர்ட் கெஸ்ட், லியாம் ஓ ஃப்ளாகர்டி, வில்லியம் ஷேக்ஸ்பியர், ராபர்ட் லூயிஸ், பல்ஃபர் ஸ்டீவன்சன் என்று நம்ம சொல்லுவோம். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா 4321 என்று நம்ம சொல்லுவோம். 4321 இஸ் த ஆன்சர் ஃபார் த கொஸ்டின் நம்பர் 11. ஸோ ஜென்ரலாக நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும், எட்கர் ஆல்பர்ட் கெஸ்ட் 1881 1959 காலகட்டத்தை சார்ந்தவர். லியாம் ஓ ஃப்ளாகர்டிங்கிறது 1896 1984. வில்லியம் ஷேக்ஸ்பியர் 1564 to 1616, as well as ராபர்ட் லூயிஸ், பெல்ஃபர் ஸ்டீவன்சன் 1850 1894. ஸோ கொஸ்டின் நம்பர் 11, ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 12. த புக் ஆர் ட்ரீ ஸ்டில் க்ரோ இன் தேரா, ஸோ வாஸ் ரிட்டன் பை. இதை வந்து எழுதுனது யார் அப்படிங்கிறது வந்து கேட்டிருக்காங்க. ரஸ்கின் பாண்ட் வாஸ் த ஆத்தர். ஸோ Ruskin Bond, an Indian author who received Sakitya Academy Award in the year of 1992. வேரியஸ் அவார்ட்ஸ் இவர் வந்து வாங்கியிருக்காரு. சிமிலர்லி சச்சின் டெண்டுல்கருடைய அவார்டும் அதே மாதிரி ரஸ்கின் பாண்டோடைய அவார்டோடைய இயரும் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது, வைட்டல் என்று நம்ம குறிப்பிடலாம். ஸோ நெக்ஸ்ட் வி கோ ஃபார் கொஸ்டின் நம்பர் 13. மேட்ச் த ஃபாலோயிங். எகெயின் ஆத்தர் இன்ஃபர்மேஷன் தான். ஆத்தர் இன்ஃபர்மேஷன் பேஸ் பண்ணி வரக்கூடிய விஷயங்கள். இந்த 4231 என்று கொஸ்டின் நம்பர் 13க்கு ஆன்சர் சொல்லலாம். 4231. ஸோ டியூட்டன் வந்து பார்த்தீங்கன்னா 1840லையும், மேரி மாப்ஸ் டாட்ச் பார்த்தீங்கன்னா 1831. சிமிலர்லி ஆர்தர் கனன் டாக்கைல் 1859 to 1930. த சேம் திங் ஜோசப் பெல்
who born in the year of 1837 as well as died in the year of 1911. So the answer will be option B of question number 13. Next question number 14. Ruskin Bond received Sahitya Academy in the year of 1992. Sahitya Academy Award in the year of 1992. Question number 15. Question number 15. Match the following regarding Sachin Tendulkar's award. Sachin Tendulkar என்னென்ன அவார்ட் வாங்கினாரோ அதை வச்சு மேட்ச் த ஃபாலோயிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்வியஸ்லி அர்ஜுனா அவார்ட் he received in the year of 1994. Next பத்மஸ்ரீ he received in the year of 1999. பத்மஸ்ரீ வந்து வாங்குறாரு. நெக்ஸ்ட் பத்ம விபூஷன். ஸோ பத்ம விபூஷன் பார்த்தீங்கன்னா 2008, பாரத ரத்னா 2013. ஸோ த ஆன்சர் இஸ் 2451 option B. 2451 option B for the question number 15. Next question number 16. Ruskin Bond was awarded Padma Shri என்று கேட்டிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல வந்து ஆப்ஷனை வந்து மாற்றாம விட்டுருக்கேன். ஸோ 1999 is the answer. Question number 16. Next question number 17. Match the following. Question number 16. Next question number 17. Match the following வடிவில் கொடுத்துருக்காங்க. ஸோ சாமுவல் லாகரேன் கிளெமன்ஸ், சர் சி வி ராமன், வில்லியம் டெம்பிள் ஹார்னடே, நெத்தானியல் ஹவுத்ரோன். இந்த மாதிரி இருக்கிறத கம்ப்ளீட்டாக நான் எடுத்து கொடுத்துட்டேன். ஸோ இந்த ஒரு டெஸ்ட்டு வச்சுக்கிட்டு இந்த டெஸ்ட்டை வந்து ஆன்சர்ஸை சரியாக மேட்ச் பண்ணி நீங்கள் ஒரு டைம் ரீகலெக்ட் பண்ணாவே போதுமானது, நம்ம எக்ஸாமில் ஆன்சர் பண்ணிடலாம். 2143 is the best answer for the question option C, question number 17. Next we go for question number 18. Find out the works written by Ruskin Bond. Ruskin Bond எழுதின works. An island of trees. இதை வந்து பாண்டு தான் எழுதினாரு. A bond with the mountains. The India I love. இது மூணுமே அவர் தான் எழுதியிருந்தார். அப்போ 1, 2, 3 are correct. Option D for the question number 18. Next question number 19. Match the following. சாகித்ய அகாடமி. இது வந்து பர்டிகுலராக வந்து நம்ம ரஸ்கின் பாண்டுன்னு இந்த இடத்துல ப்ராக்கெட்டில் எழுதியிருக்கணும். ரஸ்கின் பாண்டோடைய அவார்ட்ஸ். The awards received by Ruskin Bond. சாகித்ய அகாடமி, பத்மஸ்ரீ, பத்மபூஷன், நேஷ்னல் ஃபிலிம் அவார்டு என்று இந்த அவார்ட்ஸ் எல்லாம் வாங்கியிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து 4321 இஸ் த ஆன்சர். 4321. சாகித்ய அகாடமி 1992, அதை மேட்ச் பண்ணாவே 2 ஆப்ஷன் எலிமினேட் ஆச்சு. அதுக்கப்புறம் பத்மஸ்ரீ பார்த்தீங்கன்னா 1999, பத்மபூஷன் பார்த்தீங்கன்னா 2014, as well as National Film Award was received in the year of 2007. So question number 19 option A. Next question number 20. Consider the following pair. Henry Van Dyke, Rocky Narayan Shiraik, Rudyard Kipling. ஸோ இந்த பேரில் எத்தனை பேர் வந்து சரியாக மேட்ச் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த வடிவில் இருக்கிற கொஸ்டினை நீங்கள் உங்களுக்கு எக்ஸாமில் ரொம்ப யூஸ் ஆகணுங்கிறதுக்காக மேக்ஸிமம் கரெக்டான பேரையே நான் ஆன்சராக வந்து கொடுத்துருக்கேன். ஸோ ஆப்ஷன் சி இஸ் ஒன்லி 3 பேர் ஆர் கரெக்ட்லி மேட்ச்ட். ஆப்ஷன் சி. கொஸ்டின் நம்பர் 20 ஆப்ஷன் சி. Henry Van Dyke, a professor of English literature. Rocky Narayan Shiraik, an academician with a passion of writing poems. Rudyard Kipling, who wrote the novel, is called Jungle Book. Jungle Book அவர் தான் எழுதினாரு. Question number 20 option C. Next question number 21. Anton Cricket, no men are foreign. The house on the Elm Street. ஆத்தரை வந்து மேட்ச் பண்ண சொல்லியிருக்கோம். இவங்க கேட்டிருக்கிறது இன்கரெக்ட்லி மேட்ச்டுன்னு கேட்டிருக்காங்க. எல்லாமே கரெக்டாக மேட்ச் ஆகிருக்கிறதுனால we can go for the option D. None of the above. The Ant and the Cricket adapted from the Aesop's Fables. The No Men Are Foreign, James Faulkner Cricket. The House on the Elm Street, which was written by Nadia Bush. Question number 22. Consider the following pairs. Rudyard Kipling, Vermont. James Faulkner Cricket, Southfield. Nadia Bush, Pennsylvania. So question number 22. அவங்க வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, how many pairs are matched correctly? அதை வந்து நீங்கள் இன்கரெக்ட்னு மாற்றிக்கோங்க. ஸோ வெயிட் அ மினிட். ஓகே, ஸோ இந்த கொஸ்டின் வந்து we can go for the option 3 pairs are correctly matched. மூணுமே கரெக்டாக தான் மேட்ச் ஆகிருக்கு. இந்த சவுத்ஃபீல்டுங்கிறது வந்து ஜேம்ஸ் கிரிக்கப் பிறந்த ஊர், த ஹோம் டவுன் ஆஃப் ஜேம்ஸ் கிரிக்கப், ஜேம்ஸ் ஃபால்க்னர் கிரிக்கப் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ என்ன இந்த இடத்துல ஒரு சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா, இன்கேஸ் நீங்கள் இதை இன்கரெக்ட்லி மேட்ச்டு பேர்னு மாற்றுறீங்கன்னா
ஆப்ஷன் டி நன் ஆஃப் தி அபவ். எல்லாம் கரெக்டாக தான் மேட்ச் ஆகிருக்கு அப்படிங்கிறத சொல்லலாம். ஸோ நம்ம கொஸ்டின் நம்ம எடுத்துக்கிற விதம் அடிப்படையில் தான் நம்ம பார்க்கக்கூடியது. கரெக்ட்லி மேட்ச்னா எல்லாமே கரெக்டாக இருக்குது, இன்கரெக்ட்லி மேட்ச்னா எல்லாமே இன்கரெக்டாக மேட்ச் ஆகிருக்குங்கிற மாதிரி, எதுவுமே இன்கரெக்டாக மேட்ச் ஆகலைங்கிற மாதிரி நம்ம சொல்லலாம். ஸோ ஃபைண்ட் அவுட் த ஒர்க் விச் வாஸ் ரிட்டன் பை ராபர்ட் ஃப்ரோஸ்ட். ராபர்ட் ஃப்ரோஸ்ட் எழுதுனா ஒர்க்லாம் எதுன்னு கேட்டிருக்காங்க. த ரோட் நாட் டேக்கன், வெஸ்டர்னிங் ப்ரூக், மெண்டிங் வால், ஆஃப்டர் அண்ட் ஆப்பிள் பிக்கிங். இதை வரிசையாகவே நம்ம படிச்சிருப்போம். ஸோ அப்போது these are all the work which was written by Robert Frost, Stopping by Woods. அதை நம்ம பார்த்துருப்போம். ஸோ 1, 2, 3 and 4 is the answer for question number 23. 23 option B is the answer. Next we move on the question number 24. Who had the last 2 lines of the Stopping by Woods, a snowy evening poem written in the block letters and placed on his desk, as these 3 lines remind him of his responsibilities. So these lines reminded him of his responsibilities. The question number 24 option C is the correct answer. Jawaharlal Nehru is the person who had this last 2 lines of Stopping by Woods on a snowy evening. Question number 25, match the following வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதில் என்னன்னா 2, 3, 1, 4னு மேட்ச் ஆயிருக்கு. 2, 3, 1, 4 is the option A. அவங்களோட ஒர்க் வச்சு நம்ம மேட்ச் பண்ணியிருக்கோம். ஸோ ஆர்தர் இக்னேசியஸ் கேனன் டாக்டைல்ங்கிறது வந்து ஸ்டடி இன் த ஸ்கார்லெட்டு. அதுக்கப்புறம் மேரி மேப்ஸ் பார்த்தீங்கன்னா ஹான்ஸ் பிரிங்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஒர்க் எழுதியிருக்காங்க. ராபர்ட் லூயிஸ் ஸ்டீவன்சன் ஹூ ரோட் ஆப்ஷன் எஸ் ராபர்ட் லூயிஸ் ஸ்டீவன்சன், அதுக்கப்புறம் எட்கர் ஏ கெஸ்ட் என்று நம்ம குறிப்பிடுவோம். ஸோ இந்த 4 பேரை வந்து நம்ம பார்த்துருக்குறோம். ஸோ இதன் அடிப்படையில் 2, 3, 1, 4 அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா கொஸ்டின் நம்பர் 26. வெயிட் மினிட். ஓகே, தேங்க்யூ. ஸோ ஒரு சின்ன டெக்னிக்கல் இஷ்யூ நம்ம கன்டினியூ பண்ணலாம். ஸோ கொஸ்டின் நம்பர் 25 பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இந்த 25ல் பொயட் லாரேட் ஆஃப் மிச்சிகன் அப்படின்னு சொல்கிறது எட்கர் ஏ கெஸ்ட் தான். ஸோ அப்போது கொஸ்டின் நம்பர் 26க்கு பார்த்திங்க அப்படின்னா 2, 3, 4, 1 தான் வரும். ஸோ 2, 3, 4, 1 அப்படின்னு நம்ம ஆன்சர் பண்ணலாம். ஸோ ராபர்ட் லூயிஸ் ஸ்டீவன்சன் வந்து ட்ரெஷர் ஐலாண்ட் வந்து அவருக்கு வந்து வரும். அதுக்கு ஒரு மேரி மாப்ஸ் டாட்ச், அதுக்கப்புறம் சார் ஆர்தர் இக்னேசியஸ் கேனன் டாக்டைல், இதெல்லாம் வந்து வரும். ஸோ அப்போ கொஸ்டின் நம்பர் 25 ஆப்ஷன் பி. Next question number 26. Who was an American poet noted for his realistic descriptions of rural life? So இதுக்கு ஆப்ஷன் வந்து ராபர்ட் ஃப்ரோஸ்ட். ராபர்ட் ஃப்ரோஸ்ட் இஸ் த exact answer for the question number 26 option B. Stopping by woods in a snowing evening, அதெல்லாம் அவர் தான் எழுதியிருக்காரு. ரோட் நாட் டேக்கன் இந்த மாதிரி இருக்கிறத வந்து ரூரல் லைஃபோட டிஸ்கிரிப்ஷனை பற்றி சொல்லக்கூடியது ராபர்ட் ஃப்ரோஸ்டோடைய ஒர்க் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் த புக் ட்ரோன்டு sailors at the dawns was written by James Faulkner Kirkup is the author who wrote the above book, Droned Sailors and Dawn அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி பர்டிகுலராக நம்ம பாயிண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது. எடுத்துக்காட்டு ஜேம்ஸ் கிர்கப் அவர் வந்து ஒரு இங்கிலீஷ் பொயட்டு, டிரான்ஸ்லேட்டர், ட்ராவலாக் ரைட்டர். He wrote over 30 books including autobiographies, novels and plays. His first poetry is Droned Sailor at the Dawns, which published in the year of 1947. So in the Droned Sailors at the Dawn வந்து 1947ல் பப்ளிஷ் ஆன ஒரு புக்கு, ரொம்ப முக்கியமான ஒரு புக்கு. The author of Secret of Missions, the poet, The No Men Are Foreign was written by James Faulkner Kirkup. ஸோ அதில் சொல்லியிருப்பாங்க ஆப்ஷன் ஏ என்பது சரியான விடை. James Faulkner Kirkup for the question number 27. Next question number 28. So as well as இது ஒரு typical match the following அடிப்படையில் சொல்லியிருக்காங்க. ஜான் கீட்ஸ் எண்டிமியான் a poetic romance அப்படின்னு சொல்கிறதும் அதே மாதிரி மேரி அண்ட் இவான்ஸ் விக்டோரியன் இரா and கரோலின் அண்ட் பவுல்ஸ் பார்த்தீங்கன்னா லிட்டில் லேடி பேர்டு, ஜிவி பட்டேல் ஃபாரன்சிக் மிஷன், இதெல்லாம் வந்து அவங்க எழுதியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது. ஸோ ஆப்ஷன் டி என்பது முக்கியமானது. கொஸ்டின் நம்பர் 28 ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 29. ஹூ ரிசீவ்டு புலிட்சர் பிரைஸ் ஃபார் பொயட்ரி அண்ட் வாஸ் அ ஸ்பெஷல் கெஸ்ட் அட் த பிரசிடென்ட் John F. Kennedy's inauguration? Robert Frost. Robert Frost is the important author who received 4
Pulitzer Prizes for Poetry and was a special guest at President John F. Kennedy's inauguration. Question number 29, option C. Next we can go for the question 30. Who became a poetic force and unofficial poet laureate of United States? So the nothing but Robert Frost is the answer for option question number 30, option C. Next question number 31, match the following. ஸோ இது வந்து மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க 3 4 1 2 அந்த மாதிரி நமக்கு வந்து மேட்ச் ஆகிருக்கு. ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ அதை எப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஆஃப்டர் அண்ட் ஆப்பிள் பிக்கிங் ராபர்ட் ஃப்ரோஸ்ட், த பாம்பே சென்ட்ரல் டாக்டர் ஜிவி பட்டேல், கேரலின் ஆன் பவுல்ஸ் பார்த்திங்க அப்படின்னா த சாப்டர் ஆன் த சர்ச்யார்டு, ஜான் கீட்ஸ் சிந்தியா த மூன் காடஸஸ். ஸோ ஜான் கீட்ஸ் அதை பற்றி பார்த்துருப்பார், அந்த பர்டிகுலர் விஷயங்களை பற்றி பேசியிருப்பார். அதாவது என்டிமியான் ரிலேட்டடாகவும் அந்த சிந்தியா ரிலேட்டடாகவும் பார்த்தீங்கன்னா ஜான் கீட்ஸோடைய பொயட்டில் தான் அதிகமாக சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 31க்கு ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 32, கன்சிடர் த ஃபாலோயிங் பேர். த லேம்ப் அண்ட் த டைகர் வெஸ்டர்னிங் ப்ரூக்கு அண்ட் ஆஃப்டர் அண்ட் ஆப்பிள் பிக்கிங் என்று சொல்லியிருக்காங்க. இதில் ஒன்லி 2 பேர் தான் கரெக்டாக பொருந்திருக்கு. ஆப்ஷன் 32 2 பேர்ஸ் ஒன்லி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். எஸ், இது வந்து இன்கரெக்ட். மேரி போத்தம் ஹவிட் இதுக்கு வராது. அண்ட் ஆப்பிள் பிக்கிங் ராபர்ட் ஃப்ரோஸ்டோட ஒர்க் தான். கொஸ்டின் நம்பர் 33, விச் ஆஃப் த ஃபாலோயிங் புக் வாஸ் நாட் ரிட்டன் பை ஜிவி பட்டேல். மெண்டிங் வால் வந்து அவங்க எழுதுனது கிடையாது. மெண்டிங் வால் வாஸ் நாட் ரிட்டன் பை ஜிவி பட்டேல். ஆப்ஷன் டி ஃபார் த கொஸ்டின் நம்பர் 33. கொஸ்டின் நம்பர் 34, கன்சிடர் த ஃபாலோயிங் பேர். மேரி மாப் டாட்ச், ராபர்ட் லூயிஸ் ஸ்டீவன்சன், சர் ஆர்தர் இக்னேசியஸ் கேனன் டாயில். ஸோ இந்த 3 பேரை பற்றின விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் கரெக்டாக மேட்ச் ஆகிருக்கக்கூடிய பேர் வந்து கேட்டிருக்காங்க. த மேட்ச் கரெக்ட்லி மேட்ச்டு பேர். ஆல் 3 பேர்ஸ் ஆர் கரெக்ட்லி மேட்ச்டு. ஸோ ஆல் 3 பேர்ஸ் ஆர் கரெக்ட்லி மேட்ச்டு. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 35, மேரி போத்தம் ஹவிட் வாஸ் பார்ன் இன். எஸ், கொலிஃபோர்ட் இன் த க்ளூஸ்டர்ஷைர், அந்த இடத்துல தான் அவர் வந்து பிறந்திருக்காங்க. ஸோ க்ளூஸ்டர்ஷைரில் பிறந்த கொலிஃபோர்ட் மேரி போத்தம் ஹவிட். ஆப்ஷன் பி ஃபார் த கொஸ்டின் நம்பர் 35. Next question number 36, consider the following statement. Henry Van Dyke, Rocky Narayanchak, Rudyard Kipling என்று 3 சொல்லுவாங்க. ஸோ கரெக்ட்லி மேட்ச்னா ஆல் 3 பேர்ஸ் ஆர் கரெக்ட்லி மேட்ச்டு. ஆப்ஷன் சி 36க்கு. நெக்ஸ்ட் 37, consider the following pairs. மேரி போத்தம் ஹவிட், கரோலின் அண்ட் பவுல்ஸ், ரஸ்கின் பாண்ட். மேரி போத்தம் ஹவிட், வில்லியம் ஹாவிட். கரோலின் ஆனி பவுல்ஸ், ராபர்ட் சவுத்தி. ரஸ்கின் பாண்ட் பார்த்தீங்கன்னா ஜான் ரைஸ் மெமோரியல் அவார்டு. இது 3மே இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் ஆத்தருடைய ரிலேட்டடாக இருக்கக்கூடிய பர்சனை நாங்கள் இந்த இடத்துல கொடுத்துருக்கேன். மேரி போத்தம் ஹவிட்டாக இருக்கட்டும் அல்லது கரோலின் ஆன் பவுல்ஸாக இருக்கட்டும். ஸோ அவங்கள பற்றின தகவல்களை நம்ம பார்க்குறோம். ஸோ மேரி போத்தம் ஹவிட் இஸ் த இங்கிலீஷ் poet. She was born in Carlingford in Gloucestershire. She was educated at the home and read widely. She commenced writing verses at the early ஏஜ். அவங்களோட ஹஸ்பண்டோட பேர் தான் வந்து வில்லியம் ஹாவிட். ஸோ அவங்க கூட சேர்ந்து ஷி பப்ளிஷ்ட் அண்ட் ரோட் 180 புக்ஸ் வந்து எழுதியிருக்காங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதே மாதிரி கரோலின் ஆனி பவுல்ஸ், ஒய்ஃப் ஆஃப் ராபர்ட் சவுத்தி. த பொயட் லாரெட் ஆஃப் பிரிட்டன், அது வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும் அப்படிங்கிறத பார்க்க முடியுது. ரஸ்கின் பாண்ட் வந்து ஜான் ரைஸ் மெமோரியல் அவார்டு வாங்கியிருக்காரு அவருடைய ஃபஸ்ட்டு ஒர்க்குக்கே அப்படின்னு வந்து நம்ம பார்க்க முடியுது. ஸோ கொஷின் நம்பர் 37க்கு வந்து ஆன்சர் வந்து ஒன்லி 3 பேர் வந்து சரியாக பொருந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடியுது. 37. நெக்ஸ்ட் 38, who produced some of the best work at the threshold of the Victorian era. threshold of Victoria eraன்னு சொன்னாவே வந்து கரோலின் அண்ட் பவுல்ஸ் தான் ஆன்சர். ஆப்ஷன் ஏ இஸ் த ஆன்சர் ஃபார் த கொஸ்டின் நம்பர் 38. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 39, கன்சிடர் த ஃபாலோயிங் பேர்ஸ். ஜேம்ஸ் ஃபாக்னர் கிர்கப், த ட்ரோன்ட் sailor at dawns, Nadia Bush, a dark poem, Robert Frost, a special guest at the President John F. Kennedy's inauguration. ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் 3 பேருமே சரியாக தான் பொருந்திருக்குது. ஸோ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். Question number 40, Norman Littlefield was an American poet who born in Maryland, USA. Maryland, USAல தான் நார்மன் லிட்டில்ஃபோர்ட் வந்து பிறந்தார். ஸோ ஆப்ஷன் சி இஸ் த ஆன்சர் ஃபார் த கொஸ்டின் நம்பர் 40. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 41, கன்சிடர் த ஃபாலோயிங் பேர்ஸ். ராபர்ட் ஃப்ரோஸ்ட், வில்லியம் பிளேக், ஜிவி பட்டேல், இந்த 3 இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். ரிசீவ்டு 4 புலிட்சர் பிரைஸ், ராபர்ட் ஃப்ரோஸ்ட்டுங்கிறது கரெக்டு. போல்ட்லி இமேஜினேட்டிவ் ரிப்பல்ங்கிறது வில்லியம் பிளேக்குங்கிறது கரெக்டு. டாக்டர் ஜிவி பட்டேல், ஹி ஹாஸ் ஆல்சோ பென்னடு 3 plays என்று கொடுத்துருக்காங்க. ஸோ
இந்த இடத்துல நம்ம என்ன சொல்லியிருக்கோம், 3 pairs ஆர் கரெக்ட் அப்படிங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ ராபர்ட் ஃப்ரோஸ்ட் பற்றின விஷயங்களை நம்ம நிறைய இடங்களில் நம்ம பயன்படுத்தியிருக்கோம். நாடியா புஷ் பற்றி பேசியிருக்கோம். ரூட்யார்ட் கிப்ளிங் இந்த மாதிரி இருக்கிறதுல நம்ம பார்த்துருக்கோம். இப்போ ஜிவி பட்டேல் அவர் பற்றி சொல்லணும்னா, ஹி ஹேஸ் கண்டக்டிங் ஒர்க் ஷாப் இன் த ரிஷி வேலி ஸ்கூல் ஃபார் த மோர் தென் அ டிகேட் என்று சொல்லியிருப்பாங்க. ரிஷி வேலி ஸ்கூலில் இவர் வந்து நிறைய ஒர்க் ஷாப் வந்து பொயட்ரி ஒர்க் ஷாப் வந்து கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஹி ஹாஸ் ஆல்சோ பென்ட் 3 plays. 3 play வந்து அவர் வந்து எழுதியிருக்காரு அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே சரிதான். 41 அப்படிங்கிறது கரெக்ட்லி மேட்ச்டு பேர் தான். ஸோ அப்போ ஆப்ஷன் சி 3 pairs ஆர் கரெக்ட்லி மேட்ச்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 42. ஹூஸ் poems ஆர் சிம்பிள் பட் டீப் இன் தாட் அண்ட் ப்ரோவோக் த ரீடர்ஸ் டு அப்சர்வ் த ஐடியாஸ் பியாண்ட் த யூஸ்வல். ஸோ இந்த டிஸ்கிரிப்ஷன் சொல்லும் போதே நமக்கு தெரியும் நார்மன் லிட்டில் ஃபோர்ட் இஸ் த ஆன்சர் ஃபார் ஆப்ஷன் சி. 42nd question, option C, Norman Littlefield. We can go for question number 43. Consider the following pairs: Mary Botham Havitt, Caroline Ann Bowles, Norman Littlefield. இந்த 3 பேர் இருக்காங்க. So she wrote over 180 books, correct. Caroline Ann Bowlesங்கிறது Chapter on Churchyard, correct. Norman Littlefield born in Maryland, USA. இந்த 3மே correct. So question number 43, option C, only 3 pairs. Next we can go for the question number 44. What is the pen name of Mary Ann Evans? ரொம்ப ஈஸியான கொஸ்டின் வந்து ஜார்ஜ் எலியட் இஸ் த பென் நேம் ஆஃப் மேரி ஆன் இவான்ஸ். கொஸ்டின் நம்பர் 45. கன்சிடர் த ஃபாலோயிங் பேர்ஸ். மேரி ஆன் இவான்ஸ் ஒரு ஜேர்னலிஸ்ட்டு. ஜான் கீட்ஸ் எ பிரிட்டிஷ் ரொமான்டிக் போயட். லெசன்ஸ் இன் லைஃப் வாஸ் ரிட்டன் பை பிரிகெட் பிரையட் அண்ட் டேனியல் ஹோ. ஸோ இந்த 3 பேருமே சரியாக தான் பொருந்திருக்கு. ஸோ ஆப்ஷன் சி இஸ் த ஆன்சர் for the question number 45. Next question number 46. Who was an English novelist, poet, journalist, translator and one of the leading writers in the Victorian era? Question number 46, ஜார்ஜ் எலியட். நம்ம இங்கேருந்து தான் பார்த்தோம். ஜேர்னலிஸ்ட்டுங்கிறத மட்டும் நான் தனியாக எடுத்து கொடுத்துருந்தேன். ஜேர்னலிஸ்ட்டு, டிரான்ஸ்லேட்டர் போன்ற தனிப்பட்ட விஷயத்துலேருந்து நமக்கு வந்து கொஷின் கேட்பாங்க ஜார்ஜ் எலியட் பற்றினது. கொஷின் நம்பர் 47. கன்சிடர் த ஃபாலோயிங் பேர். யுவர் ஸ்பேஸ் டேவிட் பேட்ஸ், சி ஃபீவர் ஜான் மேசிஃபீல்டு, கரேஜ் எட்கர் ஏ கஸ்ட் கொடுத்துருக்காங்க. 3 pairs ஆர் கரெக்ட்லி மேட்ச்ட். ஃபார் த கொஸ்டின் நம்பர் 47. கொஸ்டின் நம்பர் 48. ஜார்ஜ் எலியட் ரோட் how many novels? So she wrote 7 novels. George Eliot wrote 7 novels. Question number option B for the question number 48. Question number 49. Consider the following pairs. Edgar Albert Guest, Robert Louis Stevenson. ஸோ இதில் வந்து 2 டைம் கஸ்ட்டை பற்றியே நம்ம கொஸ்டின் வந்து கேட்டிருக்கோம். ப்ரோலிஃபிக் இங்கிலாந்து பார்ன் அமெரிக்கன் போயட். இங்கிலாந்து பார்ன் அமெரிக்கன் போயட் இஸ் த கரெக்ட் ஆன்சர் ஃபார் எட்கர் ஆல்பர்ட் கெஸ்ட். அண்ட் ஹிஸ் ஒர்க் ஃபர்ஸ்ட் அப்பியர்ட் இன் த டெட்ராய்டு ஃப்ரீ ப்ரெஸ்ஸும் கரெக்டு தான். ராபர்ட் லூயிஸ் ஸ்டீவன்சன் ட்ரெஷர் ஐலாண்டு தான் எழுதினார். அது ஆல்ரெடி நம்ம கொஸ்டினாகவும் வச்சுருந்துருக்கோம். ஸோ கொஸ்டின் நம்பர் 49, ஆப்ஷன் சி, 3 pairs. So next on the question number 50. Find out the surgeon, also a poet, from the following. ஸோ ஜான் கீட்ஸ் இந்த மாதிரி ஈஸியான கொஸ்டின்ஸ் நிறைய வச்சுருக்கோம். 50 ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் 51. கன்சிடர் த ஃபாலோயிங் பேர்ஸ். என்ன இந்த டைப் ஆஃப் கொஸ்டினில் நமக்கு 2 தான் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஒன்று மேட்ச் த ஃபாலோயிங் வந்து கேட்பாங்க, இல்லைன்னா டேரக்ட் கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. ஸோ இதெல்லாம் ஆல்ரெடி நம்ம படித்ததுனால நம்ம கொஞ்சம் குயிக்காகவே போயிடலாம். கொஸ்டின் நம்பர் 51. கன்சிடர் த ஃபாலோயிங் பேர். வில்லியம் ஷேக்ஸ்பியர், த மெஜாரிட்டி ஆஃப் ஒர்க்ஸ் ஹி பென்ட் பிட்வீன் த இயர் 1589 அண்ட் 1613. அல்ஃபோன்ஸ் டாட்டட், ஆலன்ஸ் அண்ட் லொரேன், அதை வச்சு தான் அவர் எழுதியிருப்பார். லாஸ்ட் லெசன் என்பது வந்திருக்கும். ஸோ மேரி மாப்ஸ் டாட்ச் ரெகனைஸ்ட் லீடர் இன் ஜுவனைல் லிட்ரேச்சர். ஸோ ஒன்லி 3 pairs ஆர் கரெக்ட்லி மேட்ச்ட் ஃபார் த கொஸ்டின் நம்பர் 51, ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 52. ஹூஸ் ஒர்க் தட் ஸ்வே அண்ட் டிலைட் ரீடர்ஸ் லைஸ் primarily on his gift are perceiving the worlds and living his moods and aspirations term of languages. So answer is John Keats is the answer for the question number 52. Next question number 53. Samuel Langerhorne Clemens. He is an entrepreneur. William Temple Hornaday, a pioneer in early wildlife conservation. Nathaniel Hawthorne, he was born in the year 1804 in Salem, Massachusetts. So only 3 pairs are correctly matched. Question number 54. Thing of Beauty, an excerpt from the poem. Thing of Beauty எதிலிருந்து எடுக்கப்பட்டிருக்குது? Endymion the Poetic Romance அதிலிருந்து தான் எடுக்கப்பட்டிருக்குது.
Which means yes, option A. 54 question number option A. Next we can go for the question number 55. Who has written over 50 books for the children including poetry, picture books and short stories for children all ages னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் க்ளூ வேர்டு. சாந்தினி கோவிந்தன் is the answer for the option D. Question number 56. Match the following. Henry Van Dyke, Rudyard Kipling, Aesop, சாந்தினி கோவிந்தன். இவங்க எழுதினது அடிப்படையில் பார்க்கும்போது 2341 is the correct answer. 2341. டைக் வந்து அமெரிக்கா, அதுக்கப்புறம் கிப்ளிங் இங்கிலாண்டு, ஆசப் கிரீஸு, சாந்தினி கோவிந்தன் இந்தியா. ரோம்லேருந்து யாரும் வந்திருக்க மாட்டாங்க. ஸோ அது வந்து ஆப்ஷன் வராது. 2341 அப்படிங்கிறத நான் பார்க்குறோம். கொஸ்டின் நம்பர் 57. Who appointed as Poet Laureate of United Kingdom in the year of 1930? John Masefield is the answer for the question number 57. Who was the poet who was appointed as a Poet Laureate of United Kingdom 1930? John Masefield. So next பார்த்தீங்கன்னா question number 58. People's poet நம்ம சொல்றவே எட்கர் ஆல்பர்ட் கஸ்ட் தான். So Edgar Albert Gust is the answer for the question number 58. Next question number 59. Whose poems often had an inspirational optimistic view of everyday life? இது சொன்னோன்னே நம்ம ஆன்சர் சொல்லிடுவோம். நம்ம கிளாஸ் டெஸ்ட்லேயுமே நிறைய கேட்டிருக்கோம். இதுக்கு முன்னாடி இந்த டெஸ்ட்டில் எட்கர் ஆல்பர்ட் கஸ்ட் இஸ் த ஆன்சர் ஃபார் த கொஸ்டின் நம்பர் 59. ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 60. Match the following. Henry Van Dyke, Rocky Nerenschreich, Rudyard Kipling, James Faulkner Kirkup. So answer is 2345. 2345 is the answer. நம்ம பார்க்குறோம். ஸோ ஹென்ரி வான் டைக் வந்து கிளர்ஜிமேன்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அதுக்கடுத்து ராக்கி நெரேன்ஷருக்கு வந்து அகாடமியன் என்று நம்ம பார்க்குறோம். ருட்யார்ட் கிப்ளிங் அப்படிங்கிறது வந்து நோபல் லாரேட் என்றும், ஜேம்ஸ் கிர்கஃப் என்பது வந்து ட்ராவலாக் ரைட் அப்படின்னு நம்ம குறிப்பிடுவோம். ஸோ ஆப்ஷன் ஏ 60க்கு ஆப்ஷன் ஏன்னு நம்ம சொல்லலாம். கொஸ்டின் நம்பர் 61. Who was the poet began his illustrious career in the year of 1895 at the age of 14? ஸோ இது வந்து ரொம்ப ஈஸியான கொஸ்டின். எட்கர் ஆல்பர்ட் கெஸ்ட் இஸ் த ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 62. Whose work first appeared in Detroit Free Press? Edgar Albert Gust is the answer. Option D. Question number 63. Match the following. Robert Frost, William Blake, Dr. G.V. Patel, Robert Louis Stevenson. So 2135 is the answer. 2135. 2 வந்து அமெரிக்கன் போயிட்டு, 1 இங்கிலீஷ் போயிட்டு வில்லியம் பிளேக், அதுக்கப்புறம் வந்து ஜிவி பட்டேல், ஸோ இந்தியன் போயிட்டு, ஸ்டீவன்சன் ஸ்காட்டிஷ் நாவலிஸ்ட். ஸோ ஆப்ஷன் கொஸ்டின் நம்பர் 63 ஆப்ஷன் பி 2135. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 64. Whose column was syndicated over the 300 newspaper? Edgar Albert Gust என்று நம்ம குறிப்பிடுவோம். ஆப்ஷன் டி. Next question number 65. Who was made Poet Laureate of Michigan? The only poet have been awarded the title. Edgar Albert Gust. Question number 65. Next question number 66. The work Treasure Island was written by Robert Welfer Stevenson. Option B is the answer for the question number 66. Question number 67. Consider the following pairs. Liam O'Flaherty, Alphonse Daudet, Mary Mopes Dodge. இவங்க ஐரிஷ் நாவலிஸ்ட்டு, ஃப்ரெஞ்ச் நாவலிஸ்ட்டு, இங்கிலீஷ் நாவலிஸ்ட். ஸோ ஆல் த்ரீ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எஸ் 2 pairs are matched correctly. Because Mary Mopes Dodge பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ ஃப்ளாஹர்ட்டி, அல்ஃபோன்ஸ், மேரி மாப்ஸ் டாட்ச் வந்து பார்த்தீங்கன்னா எஸ் அமெரிக்கன் ஆத்தர், பட் நம்ம இங்கே இங்கிலீஷ் நாவலிஸ்ட்னு கொடுத்ததுனால இது இன்கரெக்ட். ஒன்லி 2 pairs are correctly matched for the question number 67. Next question number 68. Consider the following pair. Sir Arthur Ignatius Kennan Doctrile, Samuel Lonergan Clemens, James Faulkner Kirkup. ஸோ இது வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா 2 pairs only. கொஸ்டின் நம்பர் 68 பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. ஜேம்ஸ் கிர்கப் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் poet, ஆனால் என்ன கொடுத்துருக்காங்க, அமெரிக்கன் poetன்னு கொடுத்துருக்காங்க. அதனால தான் 2 pairs. கொஸ்டின் நம்பர் 68. Next we can go for the question number 69. Was an Irish novelist, short story writer and the major figure in the Irish literary renaissance என்று சொல்லக்கூடிய
ஒரு இது. ஸோ லியாம் ஓ ஃப்ளாஹர்ட்டி இஸ் த ஆன்சர் ஃபார் த கொஷின் நம்பர் 69 ஆப்ஷன் பி என்பது பார்த்துருக்கோம். அந்த ஃபஸ்ட் ஃப்ளைட் இந்த ஒரு ஸ்டோரி வந்து பார்த்துருப்போம். ஸோ அந்த இடத்துலேருந்து நம்ம இதை வந்து எடுத்திருக்கோம். லைம் ஓ ஃப்ளாஹர்ட்டி இஸ் த ஆன்சர் ஃபார் த கொஷின் நம்பர் 69. Next we go for the question number 70, whose works often focus on history, morality and religion. So இது ரொம்ப ஈஸியானது. நெத்தானியல் ஹவுத்ரோன் who was the author who compiled the historical incidents of Isaac Newton பற்றின விஷயங்களை வந்து கேதர் பண்ணவர் வந்து நெத்தானியல் ஹவுத்ரோன். நெக்ஸ்ட் த ட்ரூ ஸ்டோரிஸ் ஃப்ரம் ஹிஸ்ட்ரி அண்ட் பயோகிராஃபி வாஸ் பப்ளிஷ்ட் 1851. இது பார்த்தோன்னே ஆன்சர் சொல்லிடலாம். ஏன்னா இதை வந்து நெத்தானியல் ஹவுத்ரோன் தான் எழுதினார். ஐசக் நியூட்டனுடைய பயோகிராஃபி இதில் தான் வந்து வந்திருக்கும். அந்த ட்ரூ ஸ்டோரிஸ் ஃப்ரம் த ஹிஸ்ட்ரி அண்ட் த பயோகிராஃபி வாஸ் பப்ளிஷ் இன் த இயர் ஆஃப் 1851. நெக்ஸ்ட் ஹிஸ் ஃபர்ஸ்ட் நாவல் ரூம் ஆன் த ரூஃப் வாஸ் பப்ளிஷ்ட் வென் ஹி வாஸ் ஸ்டில் இன் ஹிஸ் டீன்ஸ். ரஸ்கின் பாண்டோட ஃபஸ்ட் அவார்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ரூம் ஆன் ரூஃப்க்கு தான் கிடச்சது. ஆப்ஷன் பி ஃபார் த கொஸ்டின் நம்பர் 72. நெக்ஸ்ட் we can go for the question number 73. He also served as a leader of Indian National Congress, Governor of West Bengal, Minister of Home Affairs of Indian Union. Option A, Rajagopalachari is the person who served as the leader of Indian National Congress, Governor of West Bengal, Minister for the Home Affairs of Indian Union. சி ராஜாச்சி அவர்கள் நோஸ் ஜுவல் எழுதியிருப்பாருங்க, அதிலிருந்து நம்ம இதை எடுத்தது. கொஸ்டின் நம்பர் 74. During his lifetime he published many books and articles on need for conservation of wildlifeன்னு சொல்லிட்டாவே க்ளூ வேர்டு ஈஸியாக கிடச்சிருது. ஸோ கொஸ்டின் நம்பர் 74, William Temple Hornaday is the author who published the articles related to the wildlife. Question number 75. The work A Child's Garden of Verses was written by Child Gardens of Verses. ராபர்ட் லூயிஸ் ஸ்டீவன்சன் தான் இதை வந்து எழுதியிருப்பார் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ரயில்வே கேரேஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு போம் வந்து இருக்குது. ஸோ ஃப்ரம் அ ரயில்வே கேரேஜ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். வாஸ் ரிட்டன் பை ராபர்ட் லூயிஸ் ஸ்டீவன்சன். ஹி வாஸ் அ ஸ்காட்டிஸ்ட் நாவலிஸ்ட் அண்ட் பொயட். அதை நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம். அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ஹீ ரோட் த புக் இஸ் கால்ட் ட்ரெஷர் ஐலாண்ட், கிட்னாப்டு, ஸ்ட்ரேஞ்ச் கேஸ் ஆஃப் டாக்டர் ஜேக்கேல் அண்ட் ஹைட், த சைல்ட்ஸ் கார்டன் வேர்சஸ். இது எல்லாத்தையும் எழுதியிருப்பார். 4 ஒர்க்குமே அவர் தான் எழுதினது. த ஒர்க் இஸ் ட்ரெஷர் ஐலாண்ட், கிட்னாப்டு, ஸ்ட்ரேஞ்ச் கேஸ் ஃபார் த ஜேக்கேல் அண்ட் மிஸ்டர் ஹைடல், எ சைல்ட்ஸ் கார்டன் வேர்சஸ். இது எல்லாமே ராபர்ட் லூயிஸ் ஸ்டீவன்சனுடைய ஒர்க். ஸோ ஃபைண்ட் அவுட் த டாக்சிடர்மிஸ்ட். கொஸ்டின் நம்பர் 76. ஸோ 76 வில்லியம் டெம்பிள் ஹார்னடே. ஸோ இவர் தான் வில்லியம் டெம்பிள் ஹார்னடே, முன்னாடியே நம்ம பார்த்துருக்கோம். ஸோ த கிரிசி கப் அந்த பர்டிகுலர் ப்ரோஸ் வந்து அவர் தான் எழுதியிருப்பார். கன்சர்வேஷனுங்கிறது அவருடைய ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்டாக இருந்திருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஸோ சர் சி வி ராமன் வாஸ் பார்ன் ஆன் 1888. ஆப்ஷன் ஏ, November 7, 1888. Question number 78. The work Strange Case of Dr. Jekyll or Mr. Hyde was written by Robert Louis Stevenson. Robert Louis Stevenson is the author for the Strange Cases of Dr. Jekyll and Hyde. Option 78, option B. Next question number 79. He was one of the first recipients of India's highest civilian award, Bharat Ratna. One of the first civilian award சொல்லியிருக்கோம். இப்போ ராஜகோபாலாச்சாரி சரியான ஆன்சரு. ரஸ்கின் பாண்ட், ஆர்கே நாயன், சுபாஷ் சந்திர போஸ், இது எல்லாமே இன்கரெக்ட். கொஸ்டின் நம்பர் 80. Question number 80. The National Science Day observed on February 28. Sir C.V. Raman received Bharat Ratna Award in the year of 1954. Option A for the question number 81. Next question number 80. To find out the humorist from the following. Samuel Langhorne Clemens is the humorist என்று நம்ம சொல்லியிருப்போம். ஸோ சாமுவேல் லாங்கர்ஹான் கிளெமென்ஸ் அவரை தாண்டி நமக்கு நிறைய ரொம்ப முக்கியமான ஆத்தர்ஸும் இருக்காங்க. இந்த டையிங் டிடெக்டிவ் ஆர்தர் ஹேனன் டாகைல் என்பதும், அதுக்கப்புறம் வந்து கேட் அண்ட் த பெயின் கில்லர் வாஸ் ரிட்டன் பை மார்க் ட்வைன்ங்கிறது பென் நேம். த ஒரிஜினல் நேம் இஸ் சாமுவேல் லாங்கர்ஹான் கிளெமென்ஸ். நீங்கள் மார்க் ட்வைன் கூட சொல்லியிருக்கலாம். ஸோ பட் இவரை பற்றி சொல்லும்போது என் அமெரிக்கன் ரைட்டர் அண்ட் ஹியூமரிஸ்ட், என்டர்ப்ரனர், பப்ளிஷர், லெக்சரர், ஸோ அதை பற்றிலாம் சொல்லியிருக்காங்க. ஹி வாஸ் ரைஸ்ட் இன் ஹனிபல், மிசூரியில் தான் இவர் வந்து
வளர்ந்துருக்காரு அப்படிங்கிறது இவரை பற்றின தகவல்கள் நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம். ஸோ அதெல்லாம் கன்சல்டேட் பண்ணிக்கோங்க. ரீகால் பண்ணுறது தான் இந்த பர்டிகுலர் டெஸ்ட்டோடைய ரொம்ப முக்கியமான நோக்கம். ஃபைண்ட் அவுட் த ஒர்க் வாஸ் எக்ஸ்ட்ராக்டட் ஃப்ரம் த அட்வென்ச்சர்ஸ் ஆஃப் டாம் சோயர். ஸோ the cat and the painkiller is the answer for the question number 83, option C. We can go for the question number 84. Sachin Tendulkar received Bharat Ratna in the year of 2013. இது தனியாக மேட்ச் ஷீட்டாகவும் கொடுத்துருந்தோம், சிங்கிள் கொஸ்டினாகவும் கேட்டிருந்தோம். ஸோ அவ்வளோ ஒர்த்தான கொஸ்டின் தான். இதை டேரெக்டாக கேட்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். கொஸ்டின் நம்பர் 85. He was a pioneer in early wildlife conservation movement in United States. ஸோ எப்படி திரும்ப நம்ம கேட்டாலும் ஆன்சர் இஸ் வில்லியம் டெம்பிள் ஹார்னடே இஸ் த ஆன்சர். who showed his interest in the wildlife conservation, taxidermist. ஸோ யுனைடெட் ஸ்டேட்ஸில் ரொம்ப ஒரு முக்கியமான என்விரான்மெண்டலிஸ்ட்டாக இவர் இருந்திருக்காரு அப்படிங்கிறத பார்க்க முடியுது. சச்சின் டெண்டுல்கர் வாஸ் நாமினேட்டட் டு ராஜ்யசபா in the year of 2012, option A for the question number 86. Next question number 87. The work Kidnapped was written by Joseph. Yes. Question number 87. Robert Louis Pelfer Stevenson, who wrote the work Kidnapped. Next question number 88. Who was the lecturer in medicine who directive approach in the diagnosis of inspired of other Conan Doyle character Sherlock Holmes. Sherlock Holmes என்ற ஒரு கேரக்டரை இன்ஸ்பயர் ஆகிறதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு நபராக இருந்தவர் ஜோசப் பெல் தான். அந்த பர்டிகுலர் டையிங் டிடெக்டிவ்லேயே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பாக்ஸ் இன்ஃபர்மேஷனில் ஜோசப் பெல் பற்றி கொடுத்துருப்பாங்க. ஆப்ஷன் ஏ ஃபார் த கொஸ்டின் நம்பர் 88. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 89. The work Study in the Scarlet was published in. The work Study in the Scarlet was published in the year 1887, option A. So next question number 90. Who conducted Saint Nicholas for the more than 20 years and it became of the most successful margin or for the children. So question number 90. Question number 90. 87 சொல்லிட்டோம், 1887. question number 90க்கு வந்து ஆன்சர் வந்து மேரி மாப்ஸ் டாட்ச். மேரி மாப்ஸ் டாட்ச் இஸ் த ஆன்சர் ஃபார் த கொஸ்டின் நம்பர் 90. ஸோ அவங்க தான் வந்து இந்த மாதிரியான விஷயங்களில் ஈடுபட்டிருப்பாருங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. எல்லா ஆத்தர் பற்றியுமே நமக்கு வந்து நிறைய விஷயங்கள் நம்ம படிக்கிறோம். ஒன்று கம்பேர் பண்ணுறது இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படிங்கிறது தான் பார்க்க முடியுது. ஸோ நார்மன் லிட்டில் பாடா, ஜான் கீட்ஸு, சாந்தினி கோவிந்தன் உட்பட, எட்கர் கெஸ்ட்டு, ராபர்ட் லூயிஸ் ஸ்டீவன்சன், அந்த மாதிரி வந்து மேரி மாப்ஸ் டாட்ச் வந்து லிட்டில் ஹீரோ ஆஃப் ஹாலண்ட் வந்து எழுதியிருப்பாங்க. Mary Mopps Dodge was an American children author, editor, best known for her novel Hensbringer. Hensbringer அப்படிங்கிறது அவங்களோட ரொம்ப முக்கியமான ஒரு நாவல். நம்ம முன்னாடி கொஸ்டினாகவும் கேட்டிருந்தோம். ஸோ Hensbringer. Question number 90. Next question number 91. The Adventures of Huckleberry Finn. The Adventures of Huckleberry Finn. Question number 90. Samuel Langhorne Clemens was the answer for the question number 91. Next question number 92. Who was an American children's author, editor, best known for her novel Hansbringer? இப்போ தான் நம்ம பேசணும். So Mary Mopps Dodge is the answer for the question number 92. Next question number 93. Who was able to persuade many of great writers of the world to contribute her children's magazine? Mark Twain, Louisa May Alcott, Robert Louis Stevenson, Tennyson, etc. ஸோ இவங்களோட கொலாபரேட் பண்ணி தன்னுடைய சில்ட்ரன் மேகசினை நடத்தினது யார் அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. கொஸ்டின் நம்பர் 93. மேரி மாப்ஸ் டாட்ச் இஸ் த ஆன்சர். மேரி மாப்ஸ் டாட்ச், ஆப்ஷன் சி ஃபார் த கொஸ்டின் நம்பர் 93. Next question number 94. Who was a Scottish novelist? Question number 94. A Scottish novelist, poet, essayist, musician and travel writer. So Scottish ன்னு சொல்லிட்டாவே நமக்கு தெரியும் ஈஸியாக. ராபர்ட் லூயிஸ் பெல்ஃபர் ஸ்டீவன்சன் is the answer for the question number 94. Next we can go for the question number 95. Find out the author who was born in Stratford upon Avon in England. William Shakespeare. இதை பார்த்தோன்னே ஆன்சர் பண்ணுவோம். Next, how many sonnets written by William Shakespeare? 154 sonnets வந்து அவர் எழுதியிருப்பார். Next, the work Adventures of Tom Sawyer was written by question number 97. Samuel Lorraine Clemens. மார்க் ட்வைன்னு நீங்கள் டைரெக்டாக சொல்லலாம், ஒன்றும் தப்பு இல்லை. Question number 98. Liam O'Flaherty, an Irish novelist, belongs to the place Galtacht என்ற இடத்த வந்து சார்ந்தவர் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஆப்ஷன் பி, கொஸ்டின் நம்பர் 98.
Question number 99, who was the poet spent most of his life in time traveling, lived comfortably and quietly outside the spotlight? So answer is Liam O'Flaherty. Option B for the question number 99. Next, the final question is 100. Who was the author born in 1804 in Salem, Massachusetts? Nathaniel Hawthorne is the answer for the question number 100. ஸோ 100 கொஸ்டின்ஸையும் நம்ம வந்து கவர் பண்ணியிருக்கோம். ஸோ ஆன்சர் கீஸில் ஏதாவது ஒரு சின்ன மாடிஃபிகேஷன் இருந்தால் நான் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன். ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக 7 டெஸ்ட்டு வந்து போயிருக்கு. each test consists of 100 questions. We have covered over 700 various informations. முடிஞ்ச அளவுக்கு நமக்கு மேட்ச் த ஃபாலோயிங் கரெக்ட்லி இன்கரெக்ட்லி மேட்ச்சில் தான் போயிருக்கோம். இதுக்கப்புறம் வேறு எந்த ஒரு பேட்டர்ன் கொண்டாடாமல் டேரக்ட் கொஸ்டின் இந்த ஏரியாவில் கேட்டதுக்கு காரணம் வந்து நமக்கு எக்ஸாம்லேயும் டேரக்ட் கொஸ்டின்ஸ் தான் இந்த ஏரியாவில் பர்டிகுலராக அதிகம். ஒன்று மேட்ச் சீட்டாக இருக்குன்னு நான் டேரக்ட் கொஸ்டினாக இருக்கும். ஸோ அதை வச்சு தான் நம்ம ஆன்சர் பண்ண போகிறோம். அடுத்தடுத்த டெஸ்ட்டில் நம்ம மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச்.